ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தாளிக்கும் ஓசை சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த சம்மர் சீசனில் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சு எப்படி சுலபமாக 2 மினிட்ஸில் நம்ம எப்படி சட்னி செய்யலான்னு பார்ப்போம். இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மெயினாக இந்த சட்னிக்கு நமக்கு மாங்காய் ஒன்று தேவைப்படும். அது சின்ன சின்ன துண்டுகளை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதோட ஒரு சின்ன கீத்து தேங்காய் கீத்துக்களை ஒரு 5-6 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட 4 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நான் இதில் போட்டுக்கிறேன். இதோட அரிஞ்சு வச்ச மாங்காய் துண்டுகளையும் போட்டுக்கலாம். இதோட தேங்காய் கீத்து, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். தேங்காவை கொஞ்சம் சின்ன துண்டுகளாக போட்டுட்டால் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை நான் இதை நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இதோட வாசனைக்காக 3 பல் பூண்டுன்னு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ பொட்டுக்கடலை நம்ம போட்டுக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சட்னி. அது மட்டும் இல்லை, நல்ல டேஸ்ட் வந்து உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து இந்த சட்னி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இந்த சீசனில் நம்ம சுலபமாக டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு சட்னியும் கூட. இதோட நம்ம கொத்தமல்லி இலைகள், பூண்டெல்லாம் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையும் தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான். சுலபமாக செய்யக்கூடிய இந்த சட்னி வந்து எல்லா டிஃபன் வகைகளுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட வெரைட்டி ரைஸுக்கு கூட இந்த துவையலை கூட இது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த மாங்காய் தேங்காய் சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.